தியானம் மற்றும் ஞானமடைதல் சம்பந்தப்பட்ட எனது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் நிரந்தர நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டுமென்றும், இயன்ற அளவிற்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் பாக்கியம் உங்களது வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திட வேண்டுமென்றும் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் வேண்டியவனாய் எனது பேச்சை நான் தொடங்குகின்றேன். தியானம் செய்தால் பணக்காரராக முடியுமா? தியானம் செய்வதால் நமது பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வியை நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருக்கின்றார். இந்த கேள்விக்குரிய பதிலை சுருக்கமாக பதிவிட்டு வெளியிடுகின்றேன். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே ஆற்றலை வெளியிட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அந்த ஆற்றல் குறைவான சக்தி கொண்டதாகவோ அல்லது அதிக சக்தி கொண்டதாகவோ இருக்கலாம். ஒரு பொருளை நாம் தூண்டுவதால் அதன் ஆற்றல் வெளிவருவது போல சில பொருள்கள் இயற்கையில் இருக்கின்றன. அல்லது எந்தவித தூண்டலும் இல்லாமலேயே அந்த பொருள் ஆற்றலை வெளியிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பொருள்களும் இருக்கின்றன. உதாரணமாக, காந்தம் என்பது எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் தானாக காந்த ஆற்றலை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றது. அப்படி காந்த ஆற்றலை காந்தம் வெளியிட்டு கொண்டிருப்பது நம் கண்களுக்கு தெரியாது. அந்த காந்தத்தின் அருகே இரும்பு கம்பியை நாம் கொண்டு செல்லும்போது அந்த இரும்பு கம்பியை காந்தம் பிடித்து இழுக்கும்போதுதான் அந்த காந்தத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உண்மை நமக்கு தெரியும். இப்படி காந்தம் வெளியிடக்கூடிய ஆற்றல் என்பது எதுவும் தூண்டாமலே வெளியிடக்கூடிய ஆற்றல் என்பதற்கான உதாரணம். இதேபோல மின்சாரம் என்பது காப்பர் கம்பியில் உள்ள எலக்ட்ரான்களை ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் நாம் தூண்டுவதால் கிடைக்கின்றது. மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதை விளக்கம் கொடுத்தால் அது ஃபிசிக்ஸ் பாடம் எடுப்பது போல இருக்கும் என்பதால் இந்த ஆடியோ கேட்கும் எல்லோருக்கும் புரிவது போல ரொம்ப எளிமையாக நான் சொல்லியிருக்கின்றேன். தூண்டலின் காரணமாக ஆற்றலை வெளியிடும் நிகழ்வுக்கு இன்னும் எளிமையான உதாரணம் சொன்னால் விறகடுப்பில் விறகு எரிவதை சொல்லலாம். விறகை நெருப்பை வைத்து பற்ற வைத்தவுடன் அது எரிய தொடங்குகின்றது. அந்த நெருப்பு என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை நாம் விறகை நெருப்பு வைத்து தூண்டுவதன் வழியாக வெளியாவதை பார்க்கின்றோம். விறகு எரிவதால் வெளியாகும் நெருப்பு என்ற ஆற்றலை கொண்டு சமையல் என்ற நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லா பொருள்களுமே ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றலை வெளியிடும்போது சக்திமிக்க ஆற்றல், சக்தி குறைந்த ஆற்றல் இப்படித்தான் இருக்கின்றதே தவிர ஆற்றலை வெளியிடாத பொருள் என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், பொருள் என்பது ஆற்றலின் பருவடிவம், அதாவது ஃபிசிக்கல் பாடி. ஆற்றல் என்பது பொருளின் சூட்சும வடிவம், அதாவது கண்ணுக்கு தெரியாத உடல். இப்படி நான் சொல்லவில்லை, மாபெரும் அறிவியல் விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். அதாவது பருப்பொருள் எல்லாமே ஆற்றல்தான் என்று ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் நான் எனது பாணியில் சொல்லி காண்பித்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் எல்லா ஆற்றலையும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தி விட முடியாது. அந்த ஆற்றல் எதற்கு பயன்படுமோ அதற்கு மட்டுமே பயன்படுத்தி நாம் அந்த ஆற்றலின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக, காந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டுமானால் ஒரு மரக்கட்டையை பயன்படுத்தி அந்த காந்த ஆற்றலின் நன்மையை பெற முடியாது. அதே சமயம் ஒரு இரும்பு கம்பியை பயன்படுத்துவதன் வழியாக நாம் காந்த ஆற்றலை பயன்படுத்தி அதன் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா பொருள்களும் ஆற்றலை வெளியிடுகின்றன என்று நான் சொல்லியிருந்தேன். இதே போலத்தான் நமது மூளை வெளியிடும் எண்ணமும் ஆற்றல்களால் நிறைந்தது. அந்த ஆற்றலை இன்னொரு மனிதனிடத்தில் நாம் பயன்படுத்த முடியும், அல்லது மற்ற உயிர்களிடத்தில் நாம் பயன்படுத்த முடியும். இந்த உண்மையை சொல்வதற்காகத்தான் நான் இத்தனை உதாரணங்களை சொல்லி காண்பித்தேன். அடுத்தபடியாக, ஒரு மனிதன் வெளியிடும் எண்ண ஆற்றல் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படி பயன்படுகிறது என்பதை கொஞ்சம் விளக்க நினைக்கின்றேன். ஒரு மனிதன் வெளியிடும் எண்ண ஆற்றலால் அடுத்தவருக்கு நன்மை செய்யவும் முடியும், அதை கொண்டு தீமை செய்யவும் முடியும். நம்மிடமிருந்து வெளியாகும் எண்ண ஆற்றலை கொண்டு நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ளவும் முடியும், நமக்கு நாமே தீங்கிழைத்து கொள்ளவும் முடியும். ஒருவரிடமிருந்து வெளியாகும் எண்ணம் எப்படி அவருக்கு நன்மை செய்கின்றது என்பதை மட்டும் நான் விளக்க நினைக்கின்றேன். உதாரணமாக, உங்களிடம் ஒருவர் கடன் கேட்க வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவரது எண்ணம் முழுக்க முழுக்க 100% நீங்கள் அவருக்கு கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மிக்க எண்ணத்தோடு உங்களை சந்திக்க வருகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி உங்களிடம் கடன் கேட்க வந்தவர் உங்களிடம் நேரடியாக எனக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்து உதவுங்கள் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு
நேரடியாக கேட்காமல் அவரது சூழ்நிலையை மட்டும் சொல்லி காட்டுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்களை அறியாமலேயே கவலைப்பட வேண்டாம், நான் 10,000 தந்து உதவுகின்றேன் என்று நீங்கள் பதிலளிப்பீர்கள். கடன் கேட்டு வந்தவரிடம் அவர் கடன் வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னரே 10,000 ரூபாய் கடன் தருகிறேன் என்று எது உங்களை சொல்ல வைத்தது என்றால், கடன் கேட்டு வந்த நபரின் ஸ்ட்ராங்கான எண்ணம்தான் உங்களை அப்படி பதில் சொல்ல வைத்தது. அதாவது நீங்கள் அவருக்கு கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்ற அவரின் எண்ணத்தின் சக்தியானது உங்களது மூளைக்குள் நுழையும் போது உங்களது மூளை அந்த எண்ணத்தின் வலிமையால் தூண்டப்பட்டு உடனே கடன் தருகிறேன் என்று பதிலளிக்கின்றது. அதாவது உங்களிடம் கடன் கேட்டு வந்த அந்த நபர் நேரடியாக கடன் கொடுத்து உதவுங்கள் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. தனது சூழ்நிலையை மட்டும்தான் சொல்லி காட்டுகின்றார். ஆனாலும் நீங்கள் அவருக்கு கடன் தருகிறேன் என்று நீங்களாக சொல்கின்றீர்கள். இது எப்படி நிகழ்கிறது? இதுதான் வலிமை மிக்க எண்ண ஆற்றலின் செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகின்றேன். கடன் கேட்டு வந்தவரின் எண்ணம் முழுமையாக நீங்கள் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்பு மிக்க ஒற்றை எண்ணம் என்பது வலிமை மிக்கதாக இருக்கும். இப்படிப்பட்ட வலிமை மிக்க ஆற்றல் கொண்ட ஒற்றை எண்ணமானது கடன் கேட்டவரிடமிருந்து புறப்பட்டு உங்களுக்குள்ளே நுழைகின்றது. அதன் தாக்கத்தால் உங்களது மூளை தானாக முன்வந்து கடன் தருகின்றேன் என்று அறிவிக்கின்றது. இதுவே கடன் கேட்டு வந்த நபர் இவர் கடன் தருவாரா தரமாட்டாரா என்ற குழப்பமான எண்ணத்தோடு வந்து நேரடியாக உங்களிடம் கடனை கேட்டார் என்றால், கடன் கேட்டவரின் எண்ணம் சந்தேகத்தோடு அவரிடமிருந்து வெளிவரும்போது அந்த எண்ணத்தில் எந்த ஆற்றலும் வலிமையும் இருக்காது. இதனால் கடன் யாரிடம் கேட்டாரோ அவருக்குள் அந்த எண்ணத்தால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இதனால் அவரிடம் பணம் இருந்தாலும் அவர் நெருக்கடியில் இருப்பதாக பொய் சொல்லி அனுப்பி வைத்து விடுவார். நீங்கள் மோட்டிவேஷன் பேச்சை பேசுபவர்களிடம் ஒன்றை கவனித்திருக்கலாம். அவர்கள் அடிக்கடி என்ன சொல்வார்கள் என்றால், எந்த செயலை செய்தாலும் 100% நம்பிக்கையோடு செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் என்று சொல்வார்கள். 100% நம்பிக்கை என்றால் என்ன? நான் முயற்சி செய்கின்ற காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற வலுவான எண்ணத்தோடு ஒருவர் இருக்கிறார் என்றால், அந்த வலுவான எண்ணத்திற்கு மறுபெயர்தான் 100% நம்பிக்கை அல்லது அசைக்க முடியாத நம்பிக்கை. உதாரணமாக, லோ வோல்டேஜ் கரண்ட் வரும்போது எந்த மின்சாதனமும் இயங்காமல் போவதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இதுபோலத்தான் ஆற்றல் குறைந்த எண்ணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. ஓகே, இந்த உதாரணங்கள் அனைத்தும் தியானம் எதுவும் செய்யாத சாமானியர்களை பற்றி நான் சொல்லி காண்பித்தேன். இதே நிகழ்ச்சி நன்கு தியானம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரின் வாழ்க்கையில் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதாவது சரியான முறையில் தொடராக தியானம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபருக்கு இதே போல 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். இவர் இப்போது இவருக்கு தெரிந்த நபரை சென்று சந்தித்து கடன் கேட்க நினைக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நினைக்கும் போதே அந்த எண்ணம் கடன் தருபவரை நோக்கி செல்ல தொடங்கிவிடும். அதாவது கடன் தருபவரின் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பே தியானம் செய்து வரும் நபரின் கடன் கேட்கும் எண்ணமானது கடன் தரும் அந்த நபரை நோக்கி சென்றுவிடும். தியானம் செய்பவரின் எண்ணம் அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கதாக வலிமை மிக்கதாக மாறிவிடும். இப்போது அவரது வீட்டுக்கு சென்று தியானம் செய்பவர் தனது சூழ்நிலையை சொல்லத் தொடங்கும் போதே கடன் தர இருப்பவர் உடனடியாக கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு கடன் தருகிறேன், நீங்கள் மெதுவாக கொடுங்கள் என்று உடனடியாக அவர் கடனை தந்து விடுவார். இது மாயாஜால கதை போல இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். தியானத்தை சரியான முறையில் விடாமல் தொடர்ந்து செய்து பாருங்கள். இதைவிட நம்ப முடியாத மாபெரும் அற்புதங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கிவிடும். காரணம், மனிதர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மனித எண்ணங்களால் தான் கட்டமைக்கப்படுகின்றது. ஒரு மனிதரின் வாழ்க்கை அவரின் தனிப்பட்ட எண்ணங்களாலும் சுற்றி இருப்பவர்களாலும் நிர்ணயிக்கப்படுகின்றது. நமது வாழ்க்கையில் நாம் எதையாவது அடைய வேண்டுமென்றால் நமது எண்ணம் எந்த அளவிற்கு வலிமை மிக்கதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமது முயற்சிகள் அனைத்தும் எளிதாக வெற்றியடையும். மனிதனின் எண்ணப்படியே வாழ்க்கை என்று பெரியவர்கள் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் குரலையும் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இதற்கு அர்த்தம், தெய்வமே ஒன்றை தர மறுத்தாலும் கடினமாக முயற்சி செய்தால் அது நடந்துவிடும் என்பதுதான் இதற்கு அர்த்தம். முயற்சி என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா, அதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது? நம்முடைய எண்ணம்தான் இருக்கின்றது. ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தால்
அந்த வலிமையான எண்ணத்தின் விளைவாக நாம் தூண்டப்பட்டு கடுமையாக முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சியால் வெற்றி பெறுகின்றோம். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால், அந்த கடுமையான முயற்சிக்கு பின்னால் தூண்டுகோலாக இருந்தது நம் வலிமையான ஒற்றை எண்ணம்தான் என்பதை நாம் மறந்துவிட்டோம். ஒரே எண்ணத்தை திரும்ப திரும்ப எண்ணமிடுவதால் அந்த எண்ணம் வலிமை பெறுகின்றது. தியானத்தை தொடர்ச்சியாக செய்கின்ற ஒருவர் ஒரே எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைக்காமல் வெறும் தியானத்தை மட்டும் செய்து வருகின்றார் என்றால், அந்த தியானத்தின் காரணமாக அவரது மூளையில் எந்த எண்ணமும் ஓடாமல் மூளை முழு ஆற்றலுடன் இருக்கும். இப்போது இப்படிப்பட்ட இந்த நபர் எந்த எண்ணத்தை பற்றி நினைத்தாலும் அந்த எண்ணம் மிக மிக வலிமை மிக்கதாக இருக்கும், ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அதாவது தியானம் செய்யாத நபர் ஒரு காரியத்தில் வெற்றியடைய அதை பற்றியே திரும்ப திரும்ப நினைக்கின்றார். அப்படி நினைப்பதால் அவரது எண்ணம் வலிமை பெறுகின்றது. அந்த வலிமை பெற்ற எண்ணத்தோடு அவர் முயற்சிக்கும்போது அவரது முயற்சி வெற்றியடைகின்றது. இவர் அடுத்த விஷயத்தில் வெற்றியடைய நினைக்கும்போது இதேபோல அந்த விஷயத்திற்கான எண்ணத்தை திரும்ப திரும்ப எண்ணமிட வேண்டும். இது ரொம்ப சிரமமான காரியம். ஏதாவது 1-2 விஷயத்தில் நாம் திரும்ப திரும்ப நினைத்து சாதிப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் அப்படி திரும்ப திரும்ப எண்ணமிட மாட்டோம். இதனால் சிலவற்றில் வெற்றியும் சில முயற்சிகளில் தோல்வியும் நமக்கு கிடைக்கின்றது. இதுவே தியானத்தில் நன்கு முன்னேறிய நபர் முற்றிலும் எண்ணமற்ற நிலையில் இருக்கின்றார். இப்போது அவரது மூளை முழு ஆற்றலோடு இருக்கின்றது. இப்படி முழு ஆற்றலோடு இருக்கும்போது அவரின் தேவைக்காக எந்த எண்ணத்தை வெளியிடுகின்றாரோ அந்த எண்ணமும் முழு ஆற்றலோடு இருக்கும். அதாவது தியானத்தன்மையில் இருப்பவரின் ஒவ்வொரு எண்ணமும் வலிமை மிக்கதாக இருக்கும். இதனால் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தடங்கல்களின்றி எளிதாக நிறைவேறும். இவைகள் தியானத்தால் கிடைக்கும் உலக ரீதியிலான நன்மைகள். தியானத்தின் இறுதி நோக்கமாகிய ஞானமடைதல் என்ற நிகழ்வு நிகழ்ந்துவிட்ட ஞானியின் வாழ்க்கை பயணம் இதைவிட அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியது. ஞானமடைந்த அந்த ஞானியின் எண்ணத்தால் அவருக்கு மட்டுமல்ல, அவர் விரும்பும் யாருக்கும் அவரது எண்ணத்தை பயன்படுத்தி நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியும். அதேபோல அடுத்தவருக்கு மாபெரும் தீமையையும் செய்ய முடியும். ஆனால் மெய்யான ஞானி இதை விரும்ப மாட்டார்கள். காரணம், அவர்களுக்குள் கடவுள் என்றழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றலே வந்துவிட்ட காரணத்தால் மற்றவையெல்லாம் அற்பத்திலும் அற்பமாக தெரிய ஆரம்பித்துவிடும். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இதனை நான் வேறொரு ஆடியோவில் விளக்குகின்றேன். ஓகே, இப்பொழுது சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நான் வருகின்றேன். தியானம் செய்தால் பணக்காரராக முடியுமா? தியானம் செய்தால் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? நான் இந்த ஆடியோ பதிவில் பதில் சொல்ல தொடங்கியதிலிருந்து இதுவரை சொன்ன அறிவியல் பூர்வமான உதாரணங்களின் வழியாகவும், கடன் கேட்டு செல்பவர் அவரது எண்ணத்தால் சாதிக்க முடிவதற்கு நான் சொன்ன உதாரணத்தையும், அதே கடன் கேட்கும் நிகழ்வை தியானம் செய்பவர் எப்படி சாதிக்கின்றார் என்று சொன்ன உதாரணங்களிலிருந்தும், தியானம் செய்தால் பணக்காரராக முடியுமா, தியானம் செய்தால் பிரச்சனைகள் தீருமா என்ற உங்களது கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்றாலும் நேரடியாக நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதிலையும் சில உதாரணங்கள் சொல்லி நான் விளக்க நினைக்கின்றேன். இந்த ஆடியோவின் தொடர்ச்சியை தொடராக கேட்க விருப்பமுள்ளவர்கள் இதே தலைப்பில் உள்ள 2வது பாகத்தில் கேட்கலாம். 2வது பாகத்துடன் இந்த தலைப்பில் உள்ள விளக்கம் முடிவடைகிறது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.